ஓம் சாந்தி 30/5/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, முட்களை மலராக மாற்றுவதற்கு தந்தை வந்துள்ளார். அனைத்திலும் மிகப்பெரிய முள் தேக அபிமானம். இதன் மூலமாகவே மற்ற அனைத்து விகாரமும் உருவாகுகின்றது. எனவே ஆத்மா அபிமானி ஆகுக. கேள்வி: பக்தர்கள் தந்தையின் எந்த ஒரு செயலை புரிந்து கொள்ளாத காரணத்தால் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். பதில்: பாபா பல வேடம் தரிப்பவராக இருக்கின்றார். எங்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கே ஒரு வினாடியில் எந்த ஒரு குழந்தையிடமாவது பிரவேசம் செய்து எதிரில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை செய்து விடுகின்றார். பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்து விடுகின்றார். அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல, ஆனால் மிக வேகமாக பறக்கும் ராக்கெட் அவர். பாபா வருவதற்கோ செல்வதற்கோ நேரம் அதிகமாகாது. இந்த விஷயத்தை புரியாத காரணத்தால் பக்தர்கள் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். ஓம் சாந்தி. இது ஒரு சிறிய பூஞ்சோலை, மனிதர்களால் ஆன மலர் தோட்டம். பூங்காவனத்தில் சென்றால் அங்கே பழைய மரமும் இருக்கிறது, விதவிதமாகவும் இருக்கும். அங்கங்கே மொட்டுகளும் மலர்ந்து மலராத பாதி மொட்டுகளும் இருக்கின்றன. இதுவும் ஒரு பூஞ்சோலையாகும். இங்கே குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கே நாம் முள்ளிலிருந்து மலராக வந்துள்ளோம். ஸ்ரீமத்துப்படி நாம் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டு இருக்கிறோம். முட்கள் காட்டில் இருக்கும், மலர்கள் மலர் தோட்டத்தில் இருக்கும். மலர் தோட்டம் என்பது சொர்க்கம், முட்காடு என்பது நரகம். பாபாவும் புரிய வைக்கின்றார். இது அசுத்தமான முட்களாலான காடு, அது மலர்வனம். இது மலர்வனமாக பூஞ்சோலையாக இருந்தது, இப்பொழுது முட்காடாக ஆகிவிட்டது. தேக அபிமானமே மிக பெரிய முள் ஆகும். இதன் பிறகு மற்ற அனைத்து விகாரமும் வருகிறது. அங்கே ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள். ஆத்மாவின் ஞானம் இருந்தது. இப்பொழுது நமது ஆயுள் முடிவடைகிறது. இப்பொழுது நாம் இந்த பழைய உடலை விடுத்து வேறு உடல் எடுக்க வேண்டும். சாட்சாத்காரமும் கிடைக்கின்றது. நாம் கற்ப மாளிகையில் சென்று அமர்வோம். பிறகு மொட்டாகி முட்டில் இருந்து மலராவோம். இந்த ஞானம் ஆத்மாவிற்கு உள்ளது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது, இதை பற்றிய ஞானம் அங்கே கிடையாது. இது பழைய உடல், இதை இப்பொழுது மாற்ற வேண்டும் என்ற இந்த ஞானம் மட்டும் இருக்கின்றது. அங்கே உள்ளூர் குழி இருக்கிறதே. கலியுகத்தின் எந்தவிதமான பழக்க வழக்கமும் அங்கே இருப்பதில்லை. இங்கு குலமரியாதைகள் அநேகம் உள்ளது. வித்தியாசம் இருக்குமல்லவா? அங்குள்ள மரியாதை சத்திய மரியாதை என சொல்லப்படும். இங்கு பொய்யான மரியாதைகள். சிருஷ்டி இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அசுர மரபு வழியினர் இருக்கும்பொழுதுதான் தந்தையே வருகின்றார். அப்பொழுதுதான் தெய்வீக மரபு வழியினர் படைக்கப்பட்டு விநாசம் நடைபெறுகின்றது. அப்படி என்றால் அசுர மரபு இனத்தவர் தானே உள்ளனர். அதிலிருந்துதான் தெய்வீக குணம் உடையவர்களின் வம்சம் ஸ்தாபனை ஆகின்றது. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. யோக பலத்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த பிறவியிலும் பாவங்கள் செய்துள்ளோம், அதனையும் கூறிவிட வேண்டும். அதிலும் முக்கியமாக விகாரத்தின் விஷயங்கள் நினைவில் உள்ளது. பாபா சர்வ சக்திவான், உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். அவருடன் நினைவில் இருப்பதால் பாவம் எரிந்து சாம்பலாகுகின்றது. இந்த லட்சுமி நாராயணன் சர்வ சக்திவானாக இருக்கின்றனர். உலகம் முழுவதும் இவர்களின் ராஜ்யம் உள்ளது. அதுதான் புதிய உலகம். அங்கே ஒவ்வொரு பொருளும் புதியதே. இப்போது பூமியே வறட்சி அடைந்து விட்டது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புதிய உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். எனவே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாணவரோ அப்படி குஷியும் அதிகமாக இருக்கும். இது உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகம். கற்பிப்பவரும் மிக உயர்ந்தவர். குழந்தைகள் படிப்பதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைவதற்காக. நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தீர்கள், முற்றிலும் கீழ்த்தரத்திலிருந்து பிறகு உயர்நிலை அடைகின்றீர்கள். பாபா அவரே சொல்கின்றார், நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களா? தூய்மையற்றவர்கள் அங்கே செல்ல முடியாது. கீழ்த்தரமாக இருப்பதால் தான் உயர்ந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று அவர்களின் மகிமை பாடுகிறார்கள். கோவிலில் சென்று அவர்களின் புகழையும் தனது இயலாமையையும் வர்ணனை செய்கின்றார்கள்.
செய்கின்றார்கள். பிறகு இரக்கம் காண்பியுங்கள், நாங்களும் இப்படி உயர்நிலை அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகின்றனர். அவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணம் இருந்தது. கோவிலுக்கு செல்கின்றனர், அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர், தானும் அவர்களைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் அவர்களை இப்படி மாற்றியவர் யார் என்பது யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் நாடகம் முழுவதும் அடங்கியுள்ளது. எப்படி இந்த தெய்வீக மரத்தின் நாற்று நடப்படுகின்றது என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா வருவதும் சங்கம யுகத்தில்தான். இது தூய்மை இல்லாத உலகம். எனவே எங்களையும் வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று பாபாவை அழைக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் தூய்மையாவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். மற்ற அனைவரும் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து கொண்டு சாந்திதாமம் செல்வார்கள். மன்மனா பவா என்ற மந்திரம் முக்கியமானது. அதை பாபா உங்களுக்கு கொடுக்கின்றார். பலவிதமான குருமார்களும் உள்ளனர். எவ்வளவு மந்திரம் தருகின்றனர். பாபாவினுடையது ஒரே ஒரு மந்திரம்தான். பாபா பாரதத்தில் வந்து மந்திரம் வழங்கி இருந்தார். அதனால் நீங்கள் தேவி தேவதையாகி இருந்தீர்கள். பகவான் வாக்கு அல்லவா? அவர்களும் ஸ்லோகன் சொல்கிறார்கள், ஆனால் அர்த்தம் ஒன்றும் புரிவது இல்லை. நீங்கள் அர்த்தம் புரிந்து உள்ளீர்கள். கும்பமேளாவிற்கு செல்கின்றனர். அங்கு சென்று நீங்கள் அனைவரும் புரிய வைக்கலாம். இது தூய்மையற்ற உலகம், நரகம், சத்தியுகம் தூய்மையான உலகமாக இருந்தது. அதனையே சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. தூய்மை இல்லாத உலகில் தூய்மையானவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. மனிதர்கள் கங்கையில் நீராடி தூய்மை அடைய செல்கின்றார்கள். ஆத்மா எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கின்றது என்றும் ஆத்மாவே பரமாத்மா என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். நீங்களும் எழுதலாம், ஆத்மா ஞான நீராடுவதால் தான் தூய்மையாகுமே தவிர தண்ணீரால் நீராடுவதால் அல்ல. தண்ணீரில் தினமும் தான் நீராடி கொண்டு இருக்கிறார்கள். எங்கு எல்லாம் நதிகள் உள்ளதோ அங்கு எல்லாம் தினமும் சென்று நீராடி கொண்டு இருக்கின்றனர். அதே நீரை தான் அருந்தவும் செய்கின்றனர். இப்பொழுது நீரால் தான் அனைத்தும் செய்யப்படுகிறது. விஷயம் எவ்வளவு சுலபமானது தான். ஆனால் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஞானத்தால் தான் ஒரு வினாடியில் சத்கதி கிடைக்கின்றது. பிறகு இப்படியும் சொல்லப்படுகின்றது, கடல் நீரையே மையாக்கினாலும், காட்டு மரங்களை எல்லாம் எழுதுகோளாக்கினாலும், பூமியையே காகிதமாக்கினாலும் எழுத முடியாது என்று. ஞானம் அந்த அளவு ஆழமானது, முடிவே இல்லாதது. பாபா விதவிதமான கருத்துக்களை தினமும் புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். பாபா சொல்கின்றார், இன்று மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன். முன்பு ஏன் சொல்லவில்லை என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். அட, முதல்லையே எப்படி சொல்ல முடியும்? கதை என்றால் ஆரம்பத்தில் இருந்து வரிசை கிரமமாகத்தானே சொல்ல முடியும் அல்லவா? கடைசியில் வரும் நடிப்பை முன்பே எப்படி சொல்ல முடியும்? இதையும் பாபா சொல்லி கொண்டு இருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆதி, மத்திய, அந்தமம் இவற்றின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். உங்களிடம் யாரேனும் கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல முடியும். உங்களிலும் கூட வரிசை கிரமமாகத்தான் புத்தியில் இடம்பெற்றுள்ளது. உங்களிடம் வருபவர்களுக்கு முழுமையான பதில் கிடைக்கவில்லை எனில் அவர்கள் வெளியில் சென்று இங்கே முழுமையாக இவர்களால் புரிய வைக்க முடியவில்லை என்றும் வீணான சித்திரங்கள் வைத்து உள்ளதாகவும் கூறுவார்கள். எனவே அவர்களுக்கு புரிய வைப்பவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களும் கூட புரிந்து கொள்வது இல்லை. புரிய வைப்பவரும் முழுமையாக புரிய வைக்கவில்லை எனில் இவருக்கு ஏற்பத்தான் கேட்பவரும் முன் எப்படியோ அப்படியே இருப்பார். பதில் பாபா சொல்கிறார், அங்கங்கே பார்க்கும்பொழுது மனிதர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றனர். அங்கே குழந்தைகள் அந்த அளவிற்கு புத்திசாலியாக இல்லாத பொழுது நானே அவருக்குள் பிரவேசம் செய்து உதவி செய்து விடுகிறேன். ஏன் எனில் பாபா மிகவும் சிறிய ராக்கெட்டு. பாபா வருவதற்கும் செல்வதற்கும் நேரமாகாது. இதையே அவர்கள் பல ரூபதாரி அல்லது சர்வவியாபி என்று புரிந்து கொண்டார்கள். இவற்றையெல்லாம் பாபாவே உங்களுக்கு புரிய வைக்கின்றார். சில மனிதர்கள் மிக நல்ல புத்திசாலியாக உள்ளனர். அவர்களுக்கு புரிய வைப்பவரும் அப்படியே இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் சிறிய குழந்தைகளே சாஸ்திர பாராயணம் செய்து விடுகின்றனர். ஏனெனில் ஆத்மா சம்ஸ்காரம் எடுத்து செல்கின்றது. எங்கேனும் சென்று அங்கு வேத சாஸ்திரம் படிப்பதில் ஈடுபடுகின்றனர். இறுதி நிலை ஆதி நிலையாக உருவாக்குகிறது அல்லவா? ஆத்மா சமஸ்காரம் எடுத்து செல்கிறது அல்லவா? இப்பொழுது நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் அந்த நாள் வந்தது என்று. அந்த சொர்க்கத்தின் வாயில் கதவு உண்மையில் திறக்கப்படுகின்றது.
புதிய உலக ஸ்தாபனை, பழைய உலக விநாசம் நடைபெறுகிறது. மனிதர்களுக்கு சொர்க்கம் புதிய உலகில் இருக்கிறது என்பது கூட தெரிவது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். உண்மையிலும் உண்மையான சத்தியநாராயணன் கதை மற்றும் அமரக்கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கதையும் ஒன்றுதான், அதனை சொல்பவரும் ஒருவர்தான். பிறகு அதனையே சாஸ்திரமாகி விட்டார்கள். கதைகள் அனைத்தும் உங்களையே குறிக்கும். அதனையே பின்னாளில் பக்தி மார்க்கத்தில் பயன்படுத்துகின்றனர். எனவே சங்கம யுகத்தில் தந்தையே வந்து அனைத்தையும் புரிய வைக்கின்றார். இது மிகப்பெரிய எல்லையில்லாத விளையாட்டு. இதில் முதலில் சத்தியுகம், திரேதா யுகம், ராமராஜ்யம், பிறகு ராவணராஜ்யம். இது மிகப்பெரிய எல்லையில்லாத விளையாட்டு. இதில் முதலில் சத்தியுகம், திரேதாயுகம், ராமராஜ்யம், பிறகு ராவண ராஜ்யம் நடைபெறுகிறது. இது நாடகமாக அமைக்கப்பட்டு உள்ளது. இதனை முதலும் முடிவும் இல்லாதது, அவிநாசி, அதாவது அழிவற்றது என்று சொல்லப்படும். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். இந்த ஞானம் எவருக்குமே இல்லை. இதனை உங்களுக்கு பாபா தான் தருகின்றார். பாபாவே தருகின்றார். இங்குள்ள அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. யாருக்கு எப்போது நடிப்பு இருக்குமோ அவர் அந்த சமயத்தில் தான் வருவார். வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கிய விஷயம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வேண்டும். அழைப்பதும் பதித்த பாவனரே வாருங்கள் என்றுதான். குழந்தைகள் தான் அழைக்கின்றனர். பாபாவும் சொல்கின்றார், என் குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து பஸ்பமாகிவிட்டனர். இதுதான் யதார்த்தமான விஷயங்கள். அழியாத ஆத்மாவிற்கு, அதாவது இது பிரம்மாவின் சரீரம், இருக்கை வாடகைக்காக எடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவை பற்றியும் உங்களிடம் இவர் யார் என கேட்கின்றார்கள். கூறுங்கள், பாருங்கள், இங்கே எழுதப்பட்டுள்ளது பகவான் வாக்கு. நான் சாதாரண உடலில் வந்துள்ளேன். அந்த அலங்காரமான ஸ்ரீ கிருஷ்ணரே 84 பிறவிகள் எடுத்து சாதாரண நிலை அடைகின்றார். சாதாரணமானவரே பிறகு அந்த கிருஷ்ணர் ஆகின்றார். கீழே தபஸ்யா செய்கின்றனர். தெரிந்து உள்ளனர் நாம் இப்படி மாறுவோம் என்று. திரிமூர்த்தியை அநேகர் பார்த்துள்ளார்கள். ஆனால் அதன் அர்த்தமும் வேண்டுமல்லவா? ஸ்தாபனை செய்பவரே பிறகு அதனை பாலனை செய்வார். ஸ்தாபனை சமயத்தில் பெயர், ரூபம், தேசம், காலம் வேறு. பாலனை சமயத்தில் பெயர், ரூபம், தேசம், காலம் வேறு. இவையெல்லாம் புரிந்து கொள்வது சுலபமே. இவர்கள் கீழே தவம் செய்கின்றனர், பிறகு இப்படி மாறுகின்றனர். இவரே 84 பிறவி எடுத்து இப்படி மாறுகின்றனர். ஒரு வினாடிக்கான மிக சுலபமான ஞானம் நாம் தேவதை ஆகின்றோம் என்ற இந்த ஞானம் புத்தியில் உள்ளது. 84 பிறவிகளும் இந்த தேவதைகள் தான் எடுக்க வேண்டும். வேறு யாராவது எடுப்பார்களா என்ன? 84 பிறவிகளின் ரகசியமும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. தேவதைகள்தான் முதலில் வருகின்றனர். மீன்களின் பொம்மை உள்ளது. மீன் மேலிருந்து கீழும், கீழிருந்து மேலும் செல்கிறது. அதுவும் ஒரு ஏணிப்படிதான். குளவி, ஆமை, இவையெல்லாம் உதாரணம் காட்டப்படுவது எல்லாம் இந்த சமயத்தில் உள்ளதுதான். குளவியிடம் எவ்வளவு அறிவு உள்ளது! மனிதர்கள் தன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைக்கின்றனர். ஆனால் பாபா சொல்கின்றார், குளவியிடம் உள்ள அறிவு கூட கிடையாது. ஐய, பாம்பு பழைய சட்டையை கழற்றி புதிய சட்டை அணிகின்றது. குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலி ஆக்கப்படுகின்றனர். புத்திசாலி மற்றும் தகுதி உடையவர்கள். ஆத்மா தூய்மை இழந்ததால் தகுதி இழந்து விட்டது. எனவே அதனை தூய்மையாக்கி தகுதி உடையதாக மாற்றப்படுகிறது. இதுதான் தகுதியான உலகம். இது ஒரு பாபாவின் வேலைதான். இது முழு உலகையும், அதாவது சொர்க்கமாக ஆக்குகின்றார் நரகத்தை. சொர்க்கம் என்றால் என்ன? இது மனிதர்களுக்கு தெரியாது. தேவி தேவதைகளின் ராஜஸ்தானி தான் சொர்க்கம் என்று சொல்லப்படும். சத்தியுகத்தில் தேவதைகளின் ராஜாங்கம் நடைபெறுகின்றது. நீங்களும் புரிந்து உள்ளீர்கள். சத்தியுகம் புதிய உலகில் நாமே ராஜ்ய பாக்கியம் செய்தோம். 84 பிறவிகளும் நாமே எடுத்து வந்தோம். எத்தனை தலைமுறை ராஜ்யம் செய்தோம், பிறகு இழந்தோம். இதுவும் உங்களுக்கு தெரியும்.
ராம் வழியால் நீங்கள் ராஜ்யம் அடைந்தீர்கள், ராவணன் வழியால் ராஜ்யம் இழந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் மேலே ஏறுவதற்காக உங்களுக்கு ராம் வழி கிடைக்கின்றது, கீழே விழுவதற்காக கிடைப்பது இல்லை. மிக நன்றாகவே புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களின் புத்தியை மாற்றுவது மிகவும் கடினமாகிறது. பக்தி மார்க்கத்தில் ஆர்ப்பாட்டம் அதிகம். அது முற்றிலும் சேற்றுக்குழி. அதிலேயே கழுத்து வரை மூழ்கியிருக்கின்றனர். எப்பொழுது அனைவருக்கும் முடிவு வருகிறதோ அப்போது நான் வருகின்றேன். அனைவரையும் ஞானத்தால் கரையை கடந்து அழைத்து செல்கின்றேன். நான் வந்து இந்த குழந்தைகள் மூலமாக காரியம் செய்ய வைக்கின்றேன். பாபாவுடன் சேவை செய்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள்தான். உங்களைத்தான் இறை சேவகன் என்று சொல்லப்படுகிறது. இது அனைத்தையும் விட மிக நல்ல சேவையாகும். குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்து கிடைக்கிறது. இதை இப்படி செய்யுங்கள் என்று பிறகு இதிலிருந்து பிரித்து எடுக்கலாம். இதுவும் புதிய விஷயம் அல்ல. கல்பம் முன்பு கூட எவ்வளவு தேவி தேவதைகள் ஆனார்களோ அவர்களே வருவார்கள். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. நீங்கள் செய்து மட்டும் அனுப்பினால் போதும். மிகவும் சுலபந்தான். உங்களுக்கும் தெரியும், பகவான் வருவதே கல்பத்தின் சங்கம யுகத்தில் பக்தியின் வேகம் அதிகரிக்கும் பொழுதுதான். பாபா வந்து அனைவரையும் அழைத்து செல்கின்றார். இப்பொழுது உங்கள் மீது குரு தசை நடைபெறுகிறது. அனைவருமே சொர்க்கம் செல்வார்கள். பிறகு படிப்பில் வரிசை கிரமமாக உள்ளனர். சிலருக்கு செவ்வாய், சிலருக்கு ராகு தசை நடைபெறுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தகுதி உடையவராகவும் புத்திசாலியாகவும் மாறுவதற்காக தூய்மையாக வேண்டும். முழு உலகையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்காக பாபாவுடன் சேவை செய்ய வேண்டும். இறை சேவகன் ஆக வேண்டும். 2. கலியுகத்தின் பழக்க வழக்கம், குல மரியாதை, சடங்குகளை விடுத்து சத்திய மரியாதைகளை கையாள வேண்டும். தெய்வீக குணத்தில் முழுமையடைந்து தெய்வீக சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். வரதானம். அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்யக்கூடிய முழுமையாக விகாரமற்றவர், அதாவது சம்பூர்ண நிர்விகாரி ஆகுக. அதாவது வரதானம் என்னென்னா, அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவு அதை தியாகம் செய்யக்கூடிய முழுமையாக விகாரமற்றவர் ஆகுக. தினசரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் முன்பின் ஏற்படுவது, சோம்பலில் வருவது அல்லது கவனக்குறைவாக இருப்பது, இது விகாரத்தின் அம்சம். இந்த பாதிப்பு பூச்சிய நிலையில் ஏற்படுகிறது. ஒருவேளை நீங்கள் அமிர்த வேளையில் விழிப்பு உணர்வு ஸ்திதியின் அனுபவம் செய்யவில்லை என்றால், வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் அமர்கிறீர்கள் எனில், பூஜாரியும் கூட வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் தான் பூஜை செய்வார். எனவே சோம்பல் மற்றும் கவனக்குறைவையும் தியாகம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் சம்பூர்ண நிர்விகாரி ஆக முடியும். ஸ்லோகன். சேவை நன்றாக செய்யுங்கள், ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. நல்ல